திருக்குறளை இவ்வுலகிற்கு தந்த வள்ளுவனுக்கு என் முதற்கண் வணக்கம். இன்னைக்கு நாம் வந்திருக்கிற இடம் ஒரு உலக புகழ்பெற்ற சுற்றுலாத்தலம். அதுவும் நம்ம நாட்டில், நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. இந்த சுற்றுலாத்தலத்துக்கு ஒரு புதிய சிறப்பம்சமாக வந்திருக்கிறது தான் இந்த புதிய கண்ணாடி இலைப்பாலம். இதுதான் இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைமு இப்படி ஒரு கடல் மேலே ஒரு கண்ணாடி பாலம் அமைச்சு இந்த மாதிரி ஒரு கடலை ஒரு அழகா ஒரு ரசிக்கிறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவிலே. இங்கே நம்ம தமிழ்நாட்டில், அதுவும் கன்னியாகுமரியில், அதுவும் இந்த புகழ்பெற்ற இந்த விவேகானந்தர் பாறைக்கும் திருவள்ளுவர் ஸ்டாச்சுக்கும் நடுவில் இந்த பாலத்தை போட்டிருக்காங்க. நாம மக்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த புதுசாக திறந்திருக்க இந்த பாலம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ வாங்க மக்களே, உள்ளே போயிட்டு எப்படி பார்க்கலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு கியூலெல்லாம் நின்று உள்ளே வந்திருக்கோம். வாங்க மக்களே, உள்ளே போய் பார்க்கலாம். ஹலோ, ஹாய், வணக்கம் அண்ட் வெல்கம் டு சேலம் ஒண்டர்ஸ். நம்ம சேனலில் ரெகுலராக ட்ராவலிங் வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். நீங்கள் பார்ப்பீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நம்ம சேலம் ஒண்டர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் ஆக்சுவலாக இந்த பாலம் திறந்துலேருந்தே இந்த இடத்துக்கு போகணும், இதை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பிளான் போட்டுகிட்டே இருந்தேன். பட் எனக்கு டைமே கிடைக்கல. அதுவும் 2-3 வாட்டி நான் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு அப்புறம் கேன்சல் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் எனக்கு வந்துச்சு. அந்தளவுக்கு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் இந்த பாலத்தை பார்க்குறதுக்கு. ஸோ இன்றைக்கி தான் நான் பார்க்க முடிஞ்சுது. நான் சேலத்துலேருந்து கன்னியாகுமரிக்கு பை ட்ரெயினில் தான் வந்திருந்தேன். நான் ட்ரெயினில் எப்படி வரணும், என்னென்ன ட்ரெயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே கன்னியாகுமரி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நான் பார்க்காதவங்க போய் பாருங்கள், உண்மையாலுமே நல்லாயிருக்கும். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோட லிங்க்கை நான் போடுறேன். நான் பார்க்காதவங்க நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. சேலத்துலேருந்து நைட்டு கிளம்பி நான் காலையில் ஏர்லி மார்னிங்கே நான் வந்துட்டேன். நான் கரெக்டாக சன்ரைஸுக்கு டைமிங் கரெக்டாக இருக்கும் அந்த ட்ரெயினில் நான் வந்தேன் அப்படின்னா. எல்லாருமே சன்ரைஸ்க்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நானும் அதே மாதிரி ஆவலாக சன்ரைஸ்க்கோசரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் க்ளவுடி சுச்சுவேஷன்ஸாக இருந்ததுனால அந்த அளவுக்கு ஒரு கிளியர் சன்ரைஸ் என்னால் பார்க்க முடியல. ஓரளவுக்கு இந்த அளவுக்கு தான் என்னால் சன்ரைஸ் பார்க்க முடிஞ்சுது. அப்படியே சன்ரைஸ் முடிச்சுட்டு நான் ஹோட்டலில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நான் இந்த போட்டுக்கு க்யூவில் நிற்க ஆரம்பித்தேன். நான் பட் பார்த்தா க்யூ கிட்டத்தட்ட ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு போயிட்டே இருக்குங்க. இப்போ ஸ்கிப் பண்ணி போகலாமான்னு பார்த்தா அது முடியவே இல்லை. எல்லாருமே சண்டைக்கு வராங்க. பயங்கர ஒரு ரிஸ்க்கான சுச்சுவேஷனாக ஆகிடுச்சு. நான் அப்படியே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இவ்வளோ கூட்டத்தில் நின்று போகணுமா அப்படின்ற அளவுக்கும் தோண ஆரம்பிச்சிச்சு. பட் நாம் இன்றைக்கி வந்தது அந்த கண்ணாடி இலைப்பாலத்தில் நம்ம இன்றைக்கி காலை வச்சே ஆகணும் அப்படின்றதுனால க்யூவில் நின்று ரொம்ப கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 hour வெயிட் பண்ணி அப்படியே நான் உள்ள என்ட்ரன்ஸ் ஆனேங்க. 2 கியூ இருக்கும். 75 ரூபா டோக்கன் ஒன்று இருக்கும், 300 ரூபா டோக்கன் ஒன்று இருக்கும். இன்றைக்கி பயங்கரமான ரஷ்ஷாக தாங்க இருந்துச்சு. கண்டினியூஸ் ஹாலிடேஸ்னால பயங்கர ஒரு ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. 300 ரூபா கியூவே பயங்கர கூட்டமாக தான் இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. ஸோ நான் அப்படியே 75 டோக்கன் வாங்கிட்டு அப்படியே ஃபர்தராக நேராக நான் படகுத்துறையை நோக்கி போயிட்டு இருந்தாங்க. நாங்கள் லாஸ்ட் இயர் தான் கன்னியாகுமரி வந்திருந்தோம். நான் முன்னாடியே சொன்னேன், அந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். நான் அப்போ வந்ததுனால எனக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஈஸியாக வேகமாக எப்படி போட்டில் போய் சீட்டில் இடம் பிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நான் வேகமாக போயிட்டு இருந்தேன். நான் கிட்ட நெருங்க இதோட அமைப்பு, இந்த 2 பாறைக்கும் நடுவில் இந்த பாலம் அப்படின்றது சும்மா சூப்பராக கம்பீரமாக கட்டியிருந்தாங்க. அது உண்மையாலுமே நல்லா இருந்துச்சுங்க. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ தான் போட்டு வந்துருச்சு. போட்டு வந்த உடனே நான் ஏறி போயிட்டு ஜன்னல் சீட்டு மாதிரி இந்த ஓரமாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கே போய் நான் உட்காந்துக்கிட்டேன். ஏன்னா அங்கே உட்காந்தா தான் நீங்கள் ஈஸியாக இந்த மாதிரி வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும். நீங்கள் போகிறப்போ ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். அந்த படகுத்துறையிலேருந்து விவேகானந்தர் ராக் போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். ஸோ நீங்கள் கொஞ்சம் இந்த கதவோரமாக உட்காந்துட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் நல்லா சூப்பராக எடுக்கலாம். ஸோ பயங்கர ஒரு விஷயம் எனக்கு கொடுத்துச்சு இங்கேருந்து பார்க்குறப்ப. ஸோ பக்கத்தில் போய் பார்க்கணுன்னு போயிட்டு இருந்தேன். ஸோ இப்போ தான் ஓப்பன் பண்ணாங்கல்ல, இந்த ஓப்பன் பண்ணுறப்ப அந்த செரிமனி எல்லாமே அப்படியே இருக்கு போல. நம்மளை வரவேற்கிறாங்க. இந்த பாலத்தோட நீளம் 37 மீட்டருங்க. இதோட அகலம் 4 மீட்டருங்க. இந்த பாலம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி விவேகானந்தர் பாறையும் திருவள்ளுவர் சிலையும் இணைக்கிற மாதிரி கட்டியிருக்காங்க. பொதுவா நம்ம எல்லாருமே படகுத்துறையில இருந்து இந்த விவேகானந்தர் ராக்குக்கு எல்லாருமே படகு மூலயமா வருவோம். பட் அந்த படகு மூலியமா வர்றப்ப இந்த திருவள்ளுவர் சிலையை போய் பார்க்க முடியாது. என்ன காரணம்னா, நம்மளால அந்த டைம்ல காத்து ரொம்ப வேகமா அடிக்கும், கடல் அலைகள் சீற்றம் அப்படின்றதுனால திருவள்ளுவர் சிலையை மட்டும் போய் பார்க்க முடியாது. விவேகானந்தர் ராக்கோட நம்மளை திருப்பி அமுச்சிடுவாங்க. இந்த பாலத்தால நாம விவேகானந்தர் பாறையில இருந்து இந்த திருவள்ளுவர் சிலைக்கு ஈஸியா நடந்தே நம்ம வரோம். இந்த திருவள்ளுவர் சிலை கட்டி 25 வருஷம் ஆகுதுங்க. அந்த 25 வருஷம் ஞாபகமா தான் இந்த புதிய பாலத்தை கட்டியிருக்காங்க. உண்மையாலுமே இந்த பாலம் பயங்கர கம்பீரமா தாங்க இருக்கு. மக்கள் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. அந்த அளவுக்கு தினம் கூட்டம் அதிகமாயிட்டே தான் இருக்கு. நீங்க நியூஸ்ல எல்லாமே நிறைய பார்த்திருப்பீங்க.
அடிக்கடி மக்கள் வந்து பயங்கர கூட்டமா வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நியூஸ்லயே பார்த்துட்டு இருப்பீங்க. காலையில தாங்க ஆகுது. பட் எவ்வளவு கூட்டம் பாருங்க. அதுவும் நேரம் ஆக ஆக பயங்கர ஒரு கூட்டமா இருக்கு. இங்கிருந்து இந்த வியூ நம்ம படகுல இருந்து இறங்கவும் பாத்தீங்களா, இங்கிருந்து இந்த வியூ பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அண்ட் தென் அப்படியே நான் கண்ணாடி பாலத்துல மெதுவா நடந்து போயிட்டு இருந்தேன் நானு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சுங்க. சம்டைம்ஸ் எனக்கு வந்து பயமாவே இருந்துச்சு. என்னன்னா கீழே பாக்குறப்ப, அதுவும் கீழே பார்த்து நடக்கிறப்ப எனக்கு உண்மையாலுமே பயமா இருந்துச்சு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் வந்து திகிலாவே இருந்துச்சு. இங்கிருந்து பாக்குறப்ப ரொம்பவே நார்மலா இருக்கு. எல்லாருமே நம்ம நடந்து போறோம். ரொம்பவே சரி ஓகே நம்ம இங்கிருந்து அது கனெக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம். பட் அங்க போயிட்டு அந்த கண்ணாடி கீழே நம்ம பிரிட்ஜ் வந்து நல்லா செலவு பண்ணி பிரம்மாண்டமா தாங்க கட்டியிருக்கிறாங்க. அதுவும் இங்க இருந்து பாருங்க, நான் நடந்து போறேன் நானு. கீழே பார்த்தா சம்டைம்ஸ் கீழே பார்த்துட்டே நடந்தா ஐயோ அப்படின்னு ஸ்டாப் ஆகிற மாதிரி இருக்கு. கண்டினியூஸா நடக்க முடியல. எனக்கெல்லாம் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இதுதாங்க ஃபர்ஸ்ட் டைம். அதுவும் கடலுக்கு மேல இந்த மாதிரி கண்ணாடி பாலத்தை நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. அதுவும் இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஒருவேளை வெளியில யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல இந்த மாதிரி எல்லாம் இருக்குன்ற மாதிரி நிறைய மக்கள் சொன்னாங்க. இந்த மாதிரி வெளியூர்ல அவங்க ஊர்ல எல்லாம் பார்த்திருக்காங்க. யூரோப்பு, யூஎஸ் அந்த மாதிரி ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பார்த்திருக்காங்க. பட் நான் இங்கெல்லாம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் நானு. ஸோ எனக்கு வந்து பயங்கர ஒரு பிரமிப்பா தான் இருந்துச்சு. அதுவும் நடந்து போறப்ப உண்மையாலுமே இங்க பாருங்க, கீழே கடல் அலைகள் இருக்கு. கடல் மேல நம்ம நடந்து போயிட்டு இருக்கிற மாதிரி அது வந்து எனக்கு வந்து ஒரு செம்மையான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. ரொம்ப த்ரில்லாவும் இருந்துச்சுன்னா பாத்துக்கோங்களேன். நானும் மெதுவா சம்டைம்ஸ் வந்து அப்படியே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அப்படியே நான் அங்கங்க நின்னுட்டேன். ஏன்னா கொஞ்சம் பயமாவும் இருக்கு இதை பார்த்துட்டே நடக்கிறப்ப. அதுவும் இந்த இந்த இடத்துல கொஞ்ச தூரம் எல்லாம் போனீங்கன்னா இந்த பாறையெல்லாம் இல்லாம வெறும் கடல் அலைகள் மட்டும் இருக்கா. அந்த இடத்துல வந்து செம்ம வந்து ஒரு த்ரில்லிங்கா சூப்பராவே இருந்துச்சு. அந்த அளவுக்கு நடுவுல மட்டும் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சைடும் வந்து உங்களுக்கு வந்து கிளாஸ் கிடையாது. தட் மீன்ஸ் என்னன்னா உங்களுக்கு நடுவுல வந்து ஒரு 2 மீட்டர்ஸ்க்கு வந்து கிளாஸ் கிடையாது. அந்த பக்கம் 1 மீட்டர், இந்த பக்கம் ஒரு மீட்டரு. நடுவுல இருக்க அந்த 2 மீட்டர்ஸ் மட்டும் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்ல இந்த தடுப்பு சுவரை நான் பார்த்தேன் நானு. இந்த தடுப்பு சுவர்ல ஏதேதோ எழுதி வச்சிருந்தாங்க. என்னடான்னு கொஞ்சம் உத்து போய் பார்த்தேன்னா அதுல திருக்குறள் இருந்துச்சுங்க. நான் ஏதோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நார்மலா அதை பத்தி பெருசா கண்டுக்காம போட்டுட்டேன். அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு தான் சொன்னாரு, அங்க வந்து இந்த மாதிரி திருக்குறள் எழுதியிருக்காங்கடா அப்படின்றப்பதான் நான் பாக்குறேன். திருக்குறள் எழுதியிருந்தாங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர்டா நல்லா ஆர்கனைஸ்டா பண்ணியிருக்காங்க. அது உண்மையாலுமே ஒரு சூப்பரான விஷயங்க. நம்ம உள்ள வந்தாச்சுங்க. உள்ள சூப்பரா இருந்துச்சு. இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள வரேன். ஆக்சுவலாக உள்ள வந்து திருக்குறள் இருக்குல்ல, திருக்குறள்ல அதிகாரம் 133 அதிகாரம் இருக்குல்ல. இந்த 133 அதிகாரத்துக்கு ஒவ்வொரு பாடலா இங்க வந்து அப்படியே எழுதி வச்சிருக்காங்க பாருங்க. இங்கிலீஷ்லயும் இருக்கு, தமிழ்லயும் இருக்குங்க. அந்த பக்கம் இங்க இங்கிலீஷ்ல இருக்கு, அங்க வந்து உங்களுக்கு தமிழ்ல இருக்கு. நம்ம சிலைக்கிட்ட போனோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மேல போனோம், படிக்கிட்டு ஏறி மேல போனோம் அப்படின்னா நம்ம ஸ்டாச்சு சிலைக்கிட்டே போயிடலாம். நம்ம எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே கருங்கற்கல்லாவே பண்ணியிருக்கிறது தான் இந்த இது. சூப்பரா இருக்கு பாருங்க. நான் பல வாட்டி கன்னியாகுமரி வந்திருக்கேங்க. ஆனா ஒரு வாட்டி கூட இந்த திருவள்ளுவர் சிலைக்கு நான் வந்ததே இல்லை. என்ன காரணம்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் நம்மளை கூட்டிட்டு போக மாட்டாங்க. பட் இப்ப இந்த கண்ணாடி இலைப்பாலம் வந்ததுனால ஈஸியா எல்லா மக்களும் ஈஸியா வந்து இந்த திருவள்ளுவர் சிலையை இனிமேட்டு அக்சஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரிதான் நானும் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து திருவள்ளுவர் சிலைக்கு எல்லாரும் நான் போய் பாக்குறேன். நானு இதை நான் பக்கத்துல இருந்து நான் பார்த்ததே இல்லை. கம்பீரமா இங்க நின்றுட்டு இருக்காருங்க நம்ம வள்ளுவர். உண்மையாலுமே பாக்குறப்ப ஒரு பயங்கர ஒரு பிரமிப்பா இருந்துச்சுங்க. நான் அப்படியே ஃபர்தரா இந்த ஸ்ரீபாத மண்டபம் இருக்கும் பாத்தீங்களா, அங்க போயிட்டு தேவியை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா உள்ள போயிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்துக்குமே தெரியும், இங்க வந்து தேவியோட பாதம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. ஒரு ஐதீகம் இருக்கு, இங்க இருந்துதான் அவங்க சிவனை நினைச்சு தவம் இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சொல்றாங்க. சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கல்வெட்டிலேயே அதுதான் போட்டிருக்காங்க. இங்க இருக்கிற பாதம் வந்து அவங்களோட பாதம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ வரை எடுக்கூடாதுன்னு சொல்லி சொன்னாங்க. பட் அதை கஷ்டப்பட்டு அப்படியே எடுத்துட்டு நானு. அப்புறம் அப்படியே ஃபர்தரா விவேகானந்தர் அந்த மெமரியல் அவரோட அந்த சிலை இருக்கும் பாத்தீங்களா, அதுக்குள்ளார மேல போயிட்டு இருந்தேன் நானு. இங்க எல்லாருமே பயங்கர இங்க நிறைய போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க. இது வந்து ஆக்சுவலா இப்ப வந்து வள்ளுவர் சிலை வந்த பிறகு வள்ளுவர் சிலை பயங்கர ஃபேமஸ் ஆயிடுச்சு. இதுக்கு கொஞ்சம் கூட்டம் கம்மியா இருக்கு. அங்கதான் பயங்கர ரஷ்ஷா இருந்துச்சு. நான் அப்படியே உள்ள போயிட்டு இங்கேயும் அதே மாதிரிதான் கேமரா எல்லாம் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். பட் நான் அதை மீறியும் எப்படியோ உள்ள எடுத்துட்டு போயிட்டு எடுத்தேன் நானு. அப்புறம் நான் இங்க இருந்து அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா நீங்க முக்கடல் அப்படியே ஐயோ கரெக்டான தமிழ் வர மாட்டேங்குது. 3 கடல் சேர்றதா அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து தெரியும். அந்தான அரேபியன் சி, நடுவுல இந்திய பெருங்கடல், இந்த பக்கம் வங்காள விரிகுடா அப்படின்ற மாதிரி 3 கடலும் நல்லா சேர்றது வந்து இங்க இருந்து தெரியும். 3மே வந்து பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே இங்க வந்து ஆச்சரியமா பார்த்துட்டு இருப்பாங்க. நான் அப்படியே ஃபர்தரா விவேகானந்தர் எப்படி தியானம் இருந்திருப்பாரோ அதே மாதிரி நானும் தன்னை விவேகானந்தா நினைச்சிட்டு ஒரு சிறு தியானம் போட்டேன். மக்களே மன்னிச்சுக்கோங்க.
ஈவினிங் வந்து இந்த மாதிரி லைட் எல்லாம் போட்டு இந்த மாதிரி லேசர் எஃபெக்ட் எல்லாம் போட்டு சும்மா சூப்பரா வந்து இங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இது உண்மையாலுமே சூப்பரா இருந்துச்சு. நான் நியூஸ்ல தான் பார்த்தேன் நானு. பட் நான் இதுக்கோசரம் நான் வெயிட் பண்ணவே இல்லை. பட் கரெக்டா நைட் ஆன உடனே இந்த லேசர் எஃபெக்ட் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா இருந்துச்சுங்க. அதுவும் கண்ணாடி இலை பாலம் பாருங்க. நல்லா சூப்பரா லைட் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் நல்லா செம்மையா பண்ணியிருக்காங்க. இங்க இருந்து பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சோ மக்களே, நீங்க போனீங்க அப்படின்னாலும் ஈவினிங் இந்த மாதிரி லைட் ஷோ வந்து பண்றாங்க. இந்த மாதிரி லேசர் லைட்ஸ் போட்டுட்டு நல்லா ஷோ மாதிரி பண்றாங்க. அது உண்மையாலுமே நல்லா சூப்பராவே இருக்கு. நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. ஈவினிங் 7 மணிக்கெல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் சன் செட் ஆன உடனே உங்களுக்கு இது ஸ்டார்ட் பண்றாங்க. நீங்க மறக்காம வந்து நீங்க வந்து இந்த லேசர் லைட் எஃபெக்ட்ஸ்ல இந்த பாலம் எப்படி இருக்கு அப்படின்றத மறக்காம வந்து பார்த்துட்டு போங்க. செம்மையான எக்ஸ்பீரியன்ஸுங்க. இந்த புதுசா ஆரம்பிச்சிருக்க இந்த கண்ணாடி இலை பாலம் சூப்பரா இருந்துச்சு. நமக்கு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துச்சு. அதுவும் அந்த கண்ணாடியில மேல கடல் மேல நடந்து போற மாதிரி அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து சொல்லவே வேணாம். அந்த அளவுக்கு செம்மையா இருந்துச்சு. மக்களே, நீங்களும் வந்து கண்டிப்பா இந்த இடத்துக்கு வரணும், இந்த கண்ணாடி இலை பாலத்துக்கு வரணும்ன்ற மாதிரி நீங்க பிளான் போட்டிருப்பீங்க. உண்மையாலுமே உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும், எப்படி இங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம சேலம் ஒண்டர்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.